ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீர்த்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியை ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். நட்சத்திரங்களும் அதனுடைய காரகத்துவங்களும், கிரகங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில், ராசிகளும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் இன்று காலபுருஷனுக்கு 10வது இடமான மகர ராசிக்குரிய குணாதிசயங்கள் சார்ந்த விஷயங்களை பார்ப்போம். இது ஒரு பெண் ராசி, சரராசி, நிலம், சுடுகாடு, பிண அறை, ஜெயில், துணி துவைக்கும் இடம் மற்றும் துணி துவைப்பவர்கள், குழந்தைகள், குழிகள், தாழ்வான இடங்கள், பன்றித் தொழுவம், மசூதிகள், உடன் பிறந்தவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் பாசமானது, குடிசை பகுதிகள், தனித்த இடம், தாழ்வான வீடுகள், வீதியின் கடைசி பகுதி, நதிக்கரை, சமுத்திரக்கரை ஆகியவற்றை குறிக்கும். இது உடலில் என்று பார்க்கும் பொழுது, உடலில் தொடைக்கு கீழ் முழங்கால் பகுதியில் உள்ள நரம்புகள் சம்பந்தப்பட்டது, மூட்டு எலும்பு சம்பந்தப்பட்டது, அங்கு சுரக்கும் திரவங்கள் சம்பந்தப்பட்டது, அதாவது லூப்ரிகேஷன் சம்பந்தப்பட்டது. இது இல்லாமல் எலும்பினுடைய மேல் பகுதியில் வரக்கூடிய குருத்தெலும்பு பகுதிகள், அதாவது மூட்டின் முடிவு பகுதியில் இருக்கிற குருத்தெலும்பு பகுதிகள் அனைத்தையும் காட்டுகிறது. அதே சமயத்தில் மனம் சார்ந்த விஷயங்கள், மனபயம், கலக்கம், குழப்பமான மனோநிலை ஆகியவற்றை அடையாளம் காட்டக்கூடிய ராசி இது. பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே சனியினுடைய குணாதிசயங்கள் இருக்க பார்க்கிறோம், சந்திரனுடைய குணாதிசயங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். சனியும் சந்திரனும் சேர்ந்த குணாதிசயங்கள், சனியும் செவ்வாயும் சேர்ந்த குணாதிசயங்கள், சனியும் சூரியனும் சேர்ந்த குணாதிசயங்கள் இருக்கிறது. இதை நடைமுறையில் காண முடிகிறது. இதற்கான மரம், செடி, கொடிகள் என்று பார்க்கும் பொழுது மரங்கள், முட்செடிகள், கரும்பு, தங்கம், காரியம், எள்ளு இது போன்றவை இவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே மாதிரி கால்நடைகள் என்று பார்க்கும் பொழுது கருப்பு நிறம் உள்ளது, கருப்பு வெள்ளை சார்ந்தது. அதாவது இன்றைய பசுக்களில் கருப்பு வெள்ளை சார்ந்த பசுக்கள் அவர்களுக்கு சிறப்பாக அமைகிறது. ஆடுகளில் வெள்ளையும் கருப்பும் சார்ந்த நிறமுடையவர்களுக்கு இவர்களுக்கு தரமான உதவியை புரிகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு வாழ்க்கை துணை என்பது அவ்வளவு சிறப்பாக அமைவதில்லை. அப்படி சிறப்பாக அமைந்தால் இவர்கள் சிறப்பானவர்களாக இருப்பதில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு எந்த ஒரு தைரியம் உதவிகரமாக இருக்கிறதோ அந்த தைரியமே இவருக்கு வாழ்க்கையில் பலமான பாதிப்பையும் சங்கடங்களையும் தரக்கூடியதாக இருக்கிறது. இவர்களுக்கும் தாய்களுக்கும் அவர்களுடைய தாய்க்கும் சிறப்பான ஒற்றுமை இருப்பதில்லை. அப்படி ஒற்றுமை இருக்கும் பட்சத்தில் தாய்க்காக இவர்கள் அதிகமாக மெனக்கெட வேண்டியதும் இருக்கிறதை நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து மூத்த சகோதர வர்க்கங்கள் அவ்வளவு சிறப்பாக இருப்பதில்லை. மூத்த சகோதர வர்க்கங்கள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய உறவு என்பது பலமான ஏற்ற இறக்கங்களை உள்ளதாகவே காண முடிகிறது. அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொருடைய காரகத்துவங்களை கொடுத்து இருந்தாலுமே கூட லக்னத்துக்கு 6க்குரியவனே 9க்குரியவனாகிறான், 9க்குரியவனே 6க்குரியவனாகிறான். அந்த வகையில் பார்க்கும்போது தந்தையினுடைய ஆரம்ப கால வளர்ச்சி இவர்களுடைய ஜாதகம் அதிக பங்கெடுத்துகிறது. அதே மாதிரி அந்திம காலம் என்பது பலமான சங்கடங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் முரண்பாடுகளையும் தருவதாக அமைந்து விடுவதை காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்கள் எங்கு குடியிருந்தாலும் இவர்களுக்கு வீட்டுக்கு அருகில் சுடுகாடோ அல்லது தன்னுடைய முன்னோர்களை
பிதைத்து இருப்பதோ அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் இடத்துக்கு அருகில் இவர்கள் குடியிருக்கிறார்கள். பொதுவாக இவர்கள் சற்று வித்தியாசமான குணாதிசயங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதாவது இயல்புக்கு மாறானவர்களாக இருக்கிறார்கள். இந்த லக்னத்தை சற்று உற்று கவனித்தால் இந்த சில விஷயங்கள் புரியும். இதில் தனக்கு 8ஆம் இடத்துக்குரிய சூரியன் இந்த மகர ராசிக்குள் நட்சத்திரத்தை பெற்றிருக்கிறார். 7ஆம் இடத்துக்குரிய மாரகாதிபதியும் இந்த லக்னத்தில் நட்சத்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதே சமயத்தில் லக்னத்துக்கு 4க்குரியவனும் 11க்குரிய பாதகாதிபதியுமான செவ்வாயும் இந்த லக்னத்தில் நட்சத்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இவர்கள் இயல்பாகவே இவர்களுக்கு சொந்த ஊர், சொந்தங்கள், சொந்த உறவுகள் எதுவுமே இவர்களுக்கு சிறப்பாக அமைவதில்லை. இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த மகர ராசியில் பிறந்த உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்கள் ஊரை விட வெளியூரிலும் வெளிநாட்டிலும் சிறப்பாக வாழ்ந்திருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. ஆக இவர்கள் வெளியில் இருப்பது என்பது சாலச் சிறந்ததாக கருதப்படுகிறது. அதே சமயத்தில் இவருக்கு அந்திம காலம் என்று பார்க்கும் பொழுது தை மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள் இவர் பெருமாளினுடைய திருவடியை சேர்ந்தடைவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் நடைமுறை அனுபவத்தில் இவர்கள் அதிகமாக விபத்துக்கு உட்படுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஏதாவது ஒரு விதத்தில் உடல் அங்க பாதிப்பு உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படி அங்க பாதிப்பு இல்லாமல் இருக்கும் மகர லக்கணத்துக்காரர்கள் பொதுவாக பொருளாதாரத்தில் பெரிய செல்வம் செல்வாக்கை சார்ந்தவர்களாக காண முடிவதில்லை என்பது நடைமுறை அனுபவம். அதே சமயத்தில் இவர்கள் வெளியூர் பயணங்கள் செல்வதும் அதே மாதிரி இவர்களுக்கு உடற்பயிற்சி என்பதும் மிக சாலச் சிறந்ததாக அமைகிறது. அதே சமயத்தில் இதை கடைபிடிக்காமல் போகிறவர்களுக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், மூட்டில் பாதிப்பு, அதே சமயத்தில் எலும்பு ஒரு இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட எலும்புகள் சந்திக்கும் இடங்களில் இவர்களுக்கு பாதிப்பு வருவதையும் நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இயமை என்னும் பிள்ளை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.